வணக்கம். நம்ம இப்போ கண்டினியூவாக ஒரு டெஸ்ட்டோட மென்டல் எபிலிட்டி கொஷினை மட்டும் எப்படி ஷார்ட்டாக ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். அடுத்து நம்மளோட டெஸ்ட் நம்பர் 10. டெஸ்ட் நம்பர் 10ஓட கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 25 மென்டல் எபிலிட்டி கொஷினை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் என்னென்னா, இதில் நம்ம கொடுத்துருக்கிற சாப்டர் பற்றின பர்சன்டேஜ் சாப்டரில் இருக்கக்கூடிய 25 கேள்விகள் தான் இந்த டெஸ்ட்டில் கேட்டிருக்கு. அதில் டெஸ்ட் கொஷின் நம்பர் 176. ஸோ ஃபஸ்ட் கொஷின், 300இல் 25%த்தில் 20% என்றால் என்ன? ஸோ இதை இதை வாட் இஸ் 20% ஆஃப் 25% ஆஃப் 300? இதை எப்படி போடலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 20 எடுத்துக்கலாம். 20 பை பர்சன்டேஜ்னால பை தான். நெக்ஸ்ட்டு 25 பை 100 இன்ட்டு 300. ஸோ இதுதான் இதோட போடுற மெத்தடு. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பை 100 அப்படி அப்படியே நாம் அடிக்க வேண்டியது தான். 3 இதையும் அடிக்கினா 4. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்படியே மல்டிப்ளையும் பண்ணலாம். சரியா? ஸோ 20 இது ஒரு 4 3 எவ்வளோ வருது? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 4 வரும், இது வராது. ஸோ இந்த 4ஐயும் 20ஐயும் அடிக்கிறோம். 5 3 15. ஓகே. ஸோ 100ஐயும் 300ஐயும் அடிக்கிறேன். அதுக்கப்புறம் 20யும் 100ஐயும் அடிக்கிறேன். அண்ட் 4யும் 5யும் அடிக்கிறேன். கடைசியாக இருக்கிறது 3 and 5. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணால் 15. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் 177th கொஷின்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இதெல்லாம் ஆன்சர்லேருந்து போடுறது தான் சரியான மெத்தடாக இருக்கும். ஈஸியாக போட முடியும். இப்போது 20% of P and Q equal to 50% of P minus Q. இப்போ நமக்கு PQ என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னா ஆன்சரில் இருக்கிற ஒவ்வொன்றும் P and Q தான். நம்ம ஆன்சரில் டைரெக்டாக எடுத்துக்கிறோம் P and Q. ஓகே. ஸோ இப்போ நம்ம இதில் இப்போ P அண்ட் இது வந்து P ப்ளஸ் Qன்னு எடுத்துக்கணும்னா இது 15 ஆகும். ஓகே. இது P மைனஸ் Qனா 8, ஆக்சுவலி வந்து 7 மைனஸ் 8னா -1. இந்த ஆன்சரே வராது. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இது எடுக்கிறேன். P ப்ளஸ் Qனா 12, மைனஸ் Qனா 7 மைனஸ் 5 ஈக்குவல் டு 2. ஸோ இப்படி எடுத்துக்கலாம். இங்கே நமக்கு என்ன வேணும், 20% ஆஃப் P ப்ளஸ் Q, இதோட 20%ம் அண்டு 50% ஆஃப் P மைனஸ் Q, இதோட 50%னா 1. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இந்த ஆன்சரும் வராது. இந்த இதை எடுத்துக்கிறோம். ஸோ 7 ப்ளஸ் 3னா 10, 7 மைனஸ் 3னா 4. இதனுடைய 20% 2, இதனுடைய 50% 2. அப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அதனால் ஆன்சர் 7:3. ஸோ இதில் இது கொடுத்துருக்கிற ஆன்சரை அப்படியே எடுத்துக்கிட்டு அந்த ஆன்சரை பியாகவும் கியூவாகவும் நம்ம கன்சிடர் பண்ணி போட்டோன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே. நெக்ஸ்ட்டு 178. 32 என்பது 80இல் எத்தனை சதவிகிதம்? இது எப்பவுமே நம்ம பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போமோ அந்த மாதிரி போட்டுக்க வேண்டியது தான். சரியா? ஸோ இதையும் அடிச்சுக்கலாம், இதையும் அடிக்கலாம். 4ஆம் வாய்ப்பால் அடித்தா இது 2 வரும். இது ஆக்சுவலி 2ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன். இது 4 வரும், இது 5 வரும். இதை 4ஆம் வாய்ப்பால் அடிஞ்சால் 8, 8 5 40. 32 by 80 இன்ட்டு 100 அப்படி போட்டாலே இந்த ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு, ஏயின் உயரம் பியின் உயரத்தை விட 10% அதிகமாக இருந்தால் ஏயை விட பியின் உயரம் எத்தனை சதவீதம் குறைவாக இருக்கும்? இது வந்து நிறைய வாட்டி உங்களுக்கு புக்லேயும் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் கிளாஸ்லேயும் சொல்லியிருக்கோம். இது எப்படி இருக்கும்னா,
இந்த பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் 9 1/11 இதனுடைய இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ் 10 10ஓட இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ் 16.67 16.67ஓட இன்க்ரீஸ்ட் பர்சன்டேஜ் 20ஓட இன்க்ரீஸ்ட் பர்சன்டேஜ் 25 25ஓட இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் 33.33 33.33ஓட இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் 50 இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சிங்கன்னா இதில் இன்க்ரீஸா டிக்ரீஸா அதிகமாக குறைவா அது மட்டும் பார்க்கலாம் 10 வந்து அதிகம்னா அதோட குறைவு அப்படியே நம்ம ரிவர்ஸில் பார்க்கலாம் எதுக்கு எது இன்க்ரீஸு எதுக்கு எது டிக்ரீஸ் 10ஓட டிக்ரீஸ் பர்சன்டேஜ் 9 1/11 ஓகேவா இதுக்கு ஈஸியாக ஆன்சர் போட்டுட்டு போயிடலாம் நெக்ஸ்ட்டு அரிசியின் விலை 25% உயர்த்தப்பட்டால் அரிசிக்கான செலவை அதிகரிக்காமல் இருக்க ஒரு வீட்டுக்காரர் அரிசி நுகர்வை குறைக்க வேண்டிய சதவீதம் இதுவும் அதே தான் ஒன்ஸ் அவர் என்ன பண்ணியிருக்காரு 25% ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ எக்ஸ்பெண்டிச்சரை எவ்வளவு வந்து நம்ம குறைக்கணும் ஸோ ஹீ மஸ்ட் ரெடியூஸ் த ப்ரைஸ் இவரோட கன்சம்ஷன் லெவலை குறைக்க சொல்லியிருக்காங்க அப்போது இதுவும் அதே ஃபார்மெட்டில் தான் வரும் ஸோ 25% ப்ரைஸ் ரைஸ்னால் அதோட டிக்ரீஸ்டு பர்சன்ட் 20 ஸோ இது 25 வராது 20 தான் வரும் இதை ஒரு சாதாரணமாக ஒரு கணக்கில் போட்டு பார்ப்போமே சிம்பிளாக நான் எப்படி இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு அரிசி வந்து நான் ஒரு 100 ரூபா ஒரு கிலோ இருக்குது 10 கிலோ வாங்குகிறேன் அப்போ எவ்வளோ வரும் 1000 ரூபா வருமா இப்போ இவங்க சொல்கிற கணக்குப்படி அரிசியின் விலை 25% உயருது அப்போது 125 இவர் என்ன சொல்கிறாரு அரிசியின் விலை உயர்த்தப்பட்ட அரிசிக்கான செலவை அதிகரிக்கக்கூடாது செலவு எவ்வளோ அதே 1000 தான் அப்போது அவருடைய அரிசிக்கான செலவை நுகர்வை தான் குறைக்கிறார் அப்போது எத்தனை கிலோ அரிசியை குறைக்கிறார் நான் 100 ரூபா இருக்கும்போது இது ருபீஸ் இது குவான்டிட்டி இது ப்ரைஸ் ஓகே ஸோ இது எப்படி நம்ம ஷார்ட்டாக போட்டுடுறேன் பட் ஏன் அப்படி போடுறோம் அப்படின்றதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ இது எனக்கு 1000 ரூபா ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்குது நான் வந்து ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆனதுக்காக என்னோடய அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலை அதுக்கு பதில் அரிசியோட குவான்டிட்டி குறைச்சிக்கிறேன் இப்போ 1000 ரூபானா 125 கிலோக்கு எத்தனை கிலோ வரும் 8 கிலோ தான் வரும் ஸோ ஒன்ஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் குவான்டிட்டி ரெடியூஸ் ஆகும் எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கு ஸோ 2 கிலோ குறைச்சிருக்கேன் அப்படின்னா இந்த 2 கிலோ நான் ஆல்ரெடி வாங்கின 10 கிலோவில் எத்தனை சதவீதம் 20% ஸோ இதை தான் நம்ம சொல்கிறோம் 25% அப்படின்றதோட ரெடியூஸ்டு பர்சன்டேஜ் 20 ஓகேவா ஸோ இதெல்லாம் நம்ம எந்த வித ஒரு கொஷின்குரிய ப்ராக்டிஸ் இல்லாமல் அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் கேல்குலேஷன் இல்லாமல் சிம்பிளாக கொஷினை பார்த்த உடனே நம்மளால் ஆன்சர் போட முடியும் ஓகே அடுத்த கொஷின் 181 ராதா தனது சம்பளத்தில் 40% உணவுக்கு 20% வாடகை 10% பொழுதுபோக்கு அப்புறம் 10% டிரான்ஸ்போர்ட் மாத இறுதியில் அவரது சேமிப்பு 1500 ஸோ 40 ப்ளஸ் 20 60 ப்ளஸ் 10 ப்ளஸ் 10 ஸோ 80 போயிடுச்சு அப்போ 1500ன்றது 20% ஸோ 1500 டிவைட் இதோட வேல்யூ ஜஸ்ட் லாஸ்ட் 20% அவரோட மாத சம்பளம்னு கேட்குறாங்க ஸோ அதை 100ல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் 5 பெருக்குனிங்கன்னா 7500 ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் 182 ஏயை விட பி 20 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றுள்ளார் பியை விட ஏ எத்தனை மதிப்பெண்கள் அதிகம் பெற்றுள்ளார் குறைவு அதிகம் 20% அதிகம் என்ன 25
முடிஞ்சுதா? அந்த நம்மளோட ஏற்கனவே நான் போட்ட கொஷினில் கொடுத்த மாதிரி அந்த சிஸ்டம் 20னா 25, 25னா 33.33, 33.33னா 50, அதை மட்டும் மைண்டில் வச்சுருந்தா அவங்க என்ன கேட்குறாங்கன்னு மட்டும் பார்க்கணும். இதே வந்து இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் கொடுத்துருந்தா இதோட மைனஸ் என்ன 16.67. ஓகே, ஸோ பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு 183 விகிதம் 5:4 என்ற ஒரு ரேஷியோ இருக்குது. ரேஷியோவை சதவீதமாக மாற்றணும், ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். இதை 100ல் மல்டிப்ளை பண்ணால் சதவீதம் ஆகிட போகுது. 25 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 125%. ஓகே, 5:4ன்னு இருக்குது. இதை ரிவர்ஸில் கேட்டால் 4:5ன்னு கொடுத்தா 4/5 × 100. இது 5:4, 5/4 × 100. நெக்ஸ்ட்டு கொஷின், ஒரு மாணவர் தேர்ச்சி பெற மொத்த மதிப்பெண்கள் 33% பெற வேண்டும். மொத்த மதிப்பெண்களில் 25% பெற்று 40 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார். ஸோ 33% வாங்கினா பாஸு, அவர் வாங்கினது 25. அப்போ எவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்காரு? 8%. கம்மியாக வாங்கின மதிப்பெண்ணோட மதிப்பு 40. டைரெக்டாக அப்படியே போட்டுடலாம். 40, அதோட பர்சன்டேஜ் 8. அப்போது அதிகபட்ச மொத்த மதிப்பெண் எவ்வளோவா இருக்கும்? மேக்ஸிமம் அதோட வேல்யூ 100. ஓகே, நம்ம இது அடிக்கலாமா? 5 × 100 500. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கிறோம். 33 - 25னா 8. ஸோ 8 = 40 அப்படின்னா அதோட 100% என்ன? ஒரு நபரின் சம்பளம் முதலில் 20% உயர்த்தப்படுகிறது, பின்னர் அது 20% குறைக்கப்படுகிறது. சம்பளத்தில் இது உங்களுக்கு நிறைய வாட்டி நல்லா தெரியும். 20% இன்க்ரீஸ், 20% டிக்ரீஸ். ஓகே, 20% ப்ளஸ்ஸு 20% மைனஸ்னா 4% டிக்ரீஸ். 10% ப்ளஸ் 10% மைனஸ்னா 1% மைனஸ். ஓகே, அதே 30% ப்ளஸ்ஸு 30% மைனஸ்னா 9% மைனஸ். ஆக்சுவலி 20% ஃபஸ்ட்டு உயர்த்தி 20 இறக்குனாலும் சரி, 20 இறக்கி 20 ஏற்றினாலும் சரி, ஒரே கான்செப்ட் தான். அது வந்ததுன்னா 4% குறைஞ்சிடும். அதே மாதிரி 10% இன்க்ரீஸ் 10% டிக்ரீஸ்னால் 1% குறைஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 186. ஒரு எண் 20% அதிகரிக்கப்பட்டு பின்னர் 10% குறைக்கப்படுகிறது. நிகர அதிகரிப்பு இல்லை குறைவு கேட்குறான். ஸோ இதை நம்ம இப்படியும் போடலாம். ஆக்சுவலி ஒரு எண் அசியூம் பண்ணிக்கிறோம். ஒரு எண் என்பது 100 எடுத்துக்கிறேன். 20% அதிகரிக்கப்படுகிறது, 20 கூட்டிக்கிறேன், அப்போ 120 ஆகிடும். ஓகேவா? இப்போ மறுபடியும் அது 10% குறைக்கிறேன். இதில் 10% எவ்வளோ? 120ல் 10னா 12. அப்போ மீதி 108. ஒரிஜினல் 100, 20% வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணியிருக்கேன், 120 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதில் மறுபடியும் 10% நான் குறைக்கிறேன். இதோட 10% 12 குறைச்சா 120. இது ஃபைனல். ஒரிஜினல் 100. அப்போ எத்தனை % இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, 187. இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை 520. பெரிய எண்ணை 4% குறைத்து பெரிய எண்ணை 4% குறைக்கணும். சிறிய எண்ணை 12% இன்க்ரீஸ் பண்ணணும். ரெண்டும் அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணால் ரெண்டும் சமமாக இருக்கும். அப்போது இதில் ஒரு விஷயத்தை நம்ம ஈஸியாக ஆன்சருக்கு போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 520 அப்படின்றது ஒரு பெரிய எண் ஒரு சிறிய எண். அப்போ ரெண்டுத்துக்கும் டிவைட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், 260 தான் அதோட பாதி இல்லையா? அப்போ சிறிய எண் என்பது என்னவாக இருக்கணும்? 260 கீழே இருக்கணும். பெரிய எண் என்பது 260க்கு மேலே இருக்கணும். இங்கே கொஷினில் சிறிய எண்ணு கேட்குறாங்க. அப்போது 260க்கு மேலே இருக்கிற எண்ணு இதில் ஆன்சராக இருக்க வாய்ப்பில்லை. ஃபஸ்ட்டு எலிமினேஷனில் 2 இது போயிடும். சின்ன எண்ணுனாலே நிச்சயமாக அதோட பாதியிலேருந்து குறைவாக தான் இருக்கணும்.
அப்போ இது 2 தான் இருக்குது. நான் இப்போது இதை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். இது சிறிய எண்ணுன்னு வச்சுப்போம். அப்போ பெரிய எண் என்னவாக இருக்கும்? 310. ஏன்னா மொத்தமே 520 தான். சின்ன எண் 210 இருந்தால் பெரிய எண் 310 இருக்கும். நல்லா இதில் யோசிச்சு பாருங்கள். 4% இதில் மைனஸ் பண்ணணும், 12% இன்க்ரீஸ் ஆகணும். பண்ணால் ரெண்டும் சேம் இருக்கணும். நிச்சயமாக 100 வித்தியாசம் இருக்கிறதுல சேம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது ஆட்டோமேட்டிக் ஆன்சர் சி. நான் ஒர்க் பண்ணாமையே சீன் போட முடியும், இருந்தாலும் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். 240 சின்ன நம்பரு. அப்போ பெரிய நம்பர் என்னவாக இருக்கும்? 240னா 280 வருமா? 200, 400, 520 ரெண்டுத்தையும் கூட்டினா 520 வரணும். இப்போ இதில் நான் ப்ளஸ் 12%, இதில் மைனஸ் 4% கூட்டு இதை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக இருக்கணும். 4%னா எவ்வளோ வரும்? 2.8னா 4 2 8 8 11.2 போயிடுமா? 11.2 போயிடும். 2.8னா 4 4 2 8 அது வந்து 3 11.2 போயிடும். ஸோ இங்கேயும் 0 போட்டுக்கிறேன். அப்போ 80. இது வந்து 9 1 போனால் 8 8ல் 1 7ல் 1 போனால் 6 268.50. இதில் 12% குறைக்கணும். அப்போ 12% 240க்கு 12%னா 10% 240 ப்ளஸ் ஒரு 2% 2.4 4.8 24 28.8 இதை கூட்டுறோம் 268.8. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் ரொம்ப இவ்வளோலாம் ஒர்க் பண்ணவே வேண்டாம். 520 பெரிய நம்பர், சின்ன நம்பர். மிடில்லேருந்து எடுத்துக்கிட்டு பெரிய நம்பர் அதுக்கு மேலே இருந்ததுன்னா எடுத்துடுறோம். 2 எலிமினேஷனில் போயிடுது. மீதி இருக்கிறதுல சின்ன நம்பர் பெரிய நம்பர் மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். 210 சின்னதாக இருந்தால் 310 பெருசாக இருக்கும். இப்போ ரெண்டுத்துக்கும் இடையில் 100 வித்தியாசம் இருக்கும்போது இந்த பர்சன்டேஜ் மேட்ச் ஆகாது. ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற லாஸ்ட் ஆப்ஷன் 240. ஒருவர் பழைய தட்டச்சு பொறியை 1200க்கு வாங்கி பழுது பார்ப்பதற்காக 200 செலவு செய்தார். ஸோ இதையும் கூட்டிக்கிறோம். 1400 இதெல்லாம் ஈஸியாக போட்டுடுவீங்க. 1680க்கு விற்கிறாங்க. அப்போது 280 ரூபா லாபம். 280 பை அதோட ஒரிஜினல் விலை 1400 இன்ட்டு 100 பர்சன்டேஜில் போட்டிங்கன்னா 20% வரும். 10%னா 140, 20% 280. ஒரு தேர்தலில் 84% வாக்குகளை பெறும் வேட்பாளர் 476 வாக்குகள் பெரும்பான்மையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மொத்தம் பதிவான வாக்குகள் எவ்வளோ? 84% வாங்குறாரு. வாங்கின வாக்கு 476. ஸோ மொத்த பதிவான வாக்கு எவ்வளோன்றான்? 476/84 இன்ட்டு 100. ஓகே. ஸோ இதை டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி பார்த்திங்கன்னா வரும். இந்த மாதிரி வரும்பொழுது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அடித்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதை எதில் அடிக்கலாம்? 4th டேபிள் அடிக்கிறேன். 21 25. ஸோ 21 இதில் அடிக்க முடியுமா அப்படின்னா, ஆக்சுவலி இது ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் 700. ஓகே. இது இன்னும் ஷார்ட்டாக என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். ஆக்சுவலி அடித்து பார்க்கணும். அடிச்சிட்டிங்கன்னா 476/21 அது அப்படி தான் வந்து நிற்கும். மற்றபடி இதில் பாயிண்ட்லாம் வராது. நெக்ஸ்ட்டு 10%, 20%, 25% தொடர்ச்சியான தள்ளுபடிக்கு சமமான ஒன்றை ஒரு இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஒரு நம்பரை 100, அப்போது ஒரு 10% எவ்வளோ? 100ல் 10னா மீதி 90. அதில் மறுபடியும் 20%. 90ல் 20 18. அப்போ மீதி 72. அதுக்கப்புறம் 25%. 25னா 7.2 7.2 14.4 20%னா. அதுக்கப்புறம் 3.5 3.6
17 18 வரும். ஸோ 18 போயிடும். மீதி 20 18 போயிடும். ஸோ 60 சாரி 12 12ல் 8 போனால் 4 6ல் 1 போனால் 5. ஸோ 54 டோட்டல் 100. தள்ளுபடி போனால் 44 போனால் டோட்டல் தள்ளுபடி எவ்வளோ அப்படின்னா 46%. ஸோ நம்ம இது மாதிரி ஒரு அசியூம் பண்ணிவிட்டு அப்படியே மைனஸ் பண்ணிக்கிட்டே வந்து பேலன்ஸ் இருக்கிறத தூக்கி இதில் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வேல்யூ கிடச்சிடும். ஓகே. நெக்ஸ்ட்டு அரிசியின் விலையில் 25% குறைத்தால் ஒரு நபர் 10 கிலோ அரிசியை 600க்கு வாங்க முடியும். 1 கிலோ அரிசியின் விலை குறைக்கப்பட்ட பின் எவ்வளவு? அரிசியோட விலை தெரியணும். அவர் வாங்குறது 600 ரூபா. ஓகே. ப்ரைஸ் ரைஸ் எவ்வளோ குறையுது? 25% குறையுது. அதில் 10 கிலோ ஆக்சுவலி இதில் என்ன சொல்லியிருக்கோன்னா, the reduction of 25% in the price of rice enable a person to buy 10 kilo more rice. அதிகம் 10 கிலோ அதிகமாக வாங்குறாரு. அப்போது 25% கொஞ்சம் குறைக்கப்பட்ட பின் உள்ள விலை தான் கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும்? ப்ரைஸ் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம். அப்போ இது எவ்வளோ இருக்குன்னா 75%ல் இருக்கும். ஓகே. 25% ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இங்கேயே ஆன்சரை போட்டு போயிடலாம், ரொம்ப சிரமப்படாமல். 75% வரணுமா? அப்போ என்ன பண்ணலான்னா, நமக்கு இப்போது இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வேணும். ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ப்ரைஸ் இங்கே வந்து குறைக்கப்பட்ட பின் தான். அப்போ குறைக்கப்பட்டது தான் இது. அப்போ ஒரிஜினல் ப்ரைஸ் இதோட 100% எவ்வளோவா இருக்கும்? இதை 75ல் அடிச்சிங்கன்னா 37.5 இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 75ல் அடிச்சிங்கன்னா இதெல்லாம் பாயிண்டில் வராது ஆன்சர். இதையும் 75ல் வராது. ஓகே. இதை 75ல் அடிச்சிங்கன்னா இதோட ப்ரைஸ் 20. இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம செக் ஆக்சுவலி இதான் ஆன்சரு. நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இதில் அடிக்கும் பொழுது நம்ம ஈஸியாக ட்ரேஸ் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். பட் ஏன் வந்தது அப்படின்னா, இப்போ நான் வந்து 600 எடுத்துக்கிறேன். பழைய ரேட் 20 ரூபானா எத்தனை கிலோ அரிசி வாங்க முடியும்? 30 கிலோ வாங்கலாம். புது ரேட் 15 ரூபா. அப்போ 15 ரூபாய்க்கு எவ்வளோ வாங்கலாம்? இது சாரி பழைய ரேட் பார்த்திங்கன்னா 15 ரூபா. 15 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா 40 கிலோ வாங்கலாம். பட் இப்போது 10 கிலோ குறையுது 40லேருந்து. இதை வந்து 25% ஏற்றுனதுனால அதோட விலை 20 ரூபா ஆயிடுச்சு. அப்போ 30 கிலோ தான் வாங்குறது. இதோட டிஃப்ரென்ஸ் 10 கிலோ. ஓகே. ஆன்சர்லேருந்து போகிறது கொஞ்சம் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஒரு டிவி 21,000 விலையில் வாங்கப்பட்டது. வருடத்திற்கு பின் மதிப்பு 5% குறையுது. 21 மைனஸ் 5%னா 1050 ரூபா குறையும். மீதி எவ்வளோ இருக்கும்? 19,950. 193. 6% மற்றும் 4% லாபத்தில் ஒரு பொருளின் விற்பனை விலைக்கு இடையே உள்ள வித்தியாசம் 3. நம்ம எங்கே எடுக்கிறோம் பாருங்கள். ஃபுல் கொஷின் கூட படிக்கலை. என்ன விஷயம் எடுக்கிறோம்? ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 2%. அந்த 2%ஓட வேல்யூ என்ன? 3. 3/2 × 100. அவ்வளோதான். 194. 4 பொருட்களின் விற்பனை விலை 40 பொருட்களின் விற்பனை விலை 50 பொருட்களின் அடக்க விலைக்கு சமம். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 10. ஓகே. ஆக்சுவலி எத்தனை பொருளை விற்றுருக்காரு? 40 பொருள் தான் விற்றுருக்காரு. × 100. இப்படி போடலாம், இப்படி போடலாம். இதில் போட்டுக்கிறேன். 10 4. ஸோ 100/4 25%. இதெல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா,
40 பொருள் விற்றுருக்காரு, 50 பொருளோட அடக்க விலைக்கு சமம் அப்படின்றாரு. அப்போ இதில் நமக்கு விற்கும் பொழுது 10 பொருளுக்கு தேவையான காசு லாபமாக கிடைச்சிருக்கு. ஆனால் அது எத்தனை பொருளோட விற்றதில் வந்ததுன்னா 40 பொருள் விற்றதுனால தான். அதனால் அதை 40ல் போட்டு அதை பர்சன்டேஜுக்காக நான் 100ல் போடுறேன். ஓகே, 25% வரும். 15 பொருட்களின் அடக்க விலையும் 10 பொருள் இதே சிஸ்டம் தான். டிஃப்ரென்ஸ் 5. எவ்வளோக்கு விற்றுருக்காரு, எத்தனை பொருள் விற்றுருக்காரு, 10 பொருள். அவ்வளோதான். எவ்வளோ வரும், 10 வருமா? ஸோ 50%. டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிறேன், விற்ற பொருள் எத்தனையோ அதை கீழே போட்டுக்கிறேன், 100ல் மல்டிப்ளை பண்ணி. ஒரு கடைக்காரர் 80 என்று குறிக்கப்பட்ட விலையில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் 5% 2 தொடர்ச்சியான தள்ளுபடி அளித்தால் 80 ரூபா இருக்குது. ஃபஸ்ட்டு 5% 4 ரூபா குறையும், 76. நெக்ஸ்ட்டு 5% 7.5 7.8 வரும். அப்போ குறைச்சாச்சுன்னா 3.8 வரும். 3.8 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும், 72.2. ஓகே, ஒரு பதிப்பாளர் 70,000 செலவில் 2,000 பிரதிகளை அச்சிட்டார். 400 பிரதிகளை மாதிரி பிரதிகளாக இலவசமாக போட்டுட்டார். அப்போது இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது, 400 ஃப்ரீயாக கொடுக்குறாரு. அப்போது ஆக்சுவலி அவர் விற்ற புக்கு 1600. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, அச்சிடப்பட்ட விலையில் 30% தள்ளுபடி. அச்சிடப்பட்ட விலை எவ்வளோ, 75 மைனஸ் 30%. 30%னா எவ்வளோ வரும், 22.5 காலி. அப்போது மீதி எவ்வளோ, 52.5. இவ்வளோ தான். அப்போது வித்த புக்ஸு 1600, ரேட்டு 52 ரூபா. இதை 52.5ல் மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணினா ஸோ இதோட வேல்யூ, இதை கூட நாம் எப்படி போடலான்னா 2.5 16 50ல் போட்டோம். ஸோ 80,000 84,000 வரும். ஸோ அதோட காஸ்ட் என்ன, 70. லாபம் எவ்வளோ, 14,000. 14,000 காஸ்ட் ப்ரைஸில் பர்சன்டேஜ் 20%. 10%னா 7,000, 20%னா 14,000. ஒரு பொருள் 200% லாபத்தில் விற்கப்பட்டால் அதன் அடக்க விலை மற்றும் விற்பனை விலையின் விகிதம் என்ன? ஒரு பொருள் 100 ரூபா இருக்குது, லாபம் 200 ரூபா இருக்குது. அப்போ எவ்வளோக்கு விற்றுருப்பார், 300 ரூபாய்க்கு. இது காஸ்ட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ். அப்போ என்ன ரேஷியோ, 1:3. ஓகே. ஒரு டீலர் 2 லட்சம் என குறிக்கப்பட்ட காரை 5% மற்றும் 10% தள்ளுபடிக்கு வாங்குகிறார். அவர் அக்காரை 1,79,550 விற்றால் அவர் கிடைத்த லாபம் என்ன? ஃபஸ்ட்டு எவ்வளோ, 2 லட்சம். 5%னா 10,000 ரூபா போயிடும். ஃபஸ்ட்டு 5%, அப்போ 1,90,000. அடுத்து பார்த்திங்கன்னா 10%, 19,000 போயிடும். அப்போ எவ்வளோ இருக்கும், 171. ஆக்சுவலி விற்கிறது எவ்வளோ, 179,550 மைனஸ் 171. இப்போ லாபம் எவ்வளோ இருக்குது, 8,550. ஓகேவா? இந்த 8,550 179ல் 8,550 179,550ல் எத்தனை சதவிகிதம்? ஓகே, சாரி 179 போடக்கூடாது,
காஸ்ட் ப்ரைஸ் 171. ஏன்னா செல்லிங் ப்ரைஸில் எப்போவுமே லாபமோ நஷ்டமோ அடக்க விலையில் தான் பார்க்கணும், செல்லிங் ப்ரைஸில் பார்க்கக்கூடாது. 855 டிவைட் பை 171 5%. ஓகே, ஸோ 2 லட்சம் ஃபஸ்ட்டு 5% மைனஸ் பண்ணிட்டேன், அதில் வர அமௌண்ட்டில் மறுபடியும் 10% மைனஸ் பண்ணிட்டேன், 171. இது வந்து காஸ்ட் ப்ரைஸ். விற்றது 179, லாபம் 8550. 8550 171 அடிச்சிங்கன்னா 5% வரும். லாஸ்ட் கொஷின். ஒரு டீலர் ஒரு பொருளின் குறிக்கப்பட்ட விலையில் 10% தள்ளுபடி அளிக்கிறார், மேலும் அவர் 20% லாபம் ஈட்டுகிறார். குறிக்கப்பட்ட விலை 800 என்றால் அப்பொருள் அடக்க விலை என்ன? இது வந்து செல்லிங் ப்ரைஸ், இது வந்து ப்ராஃபிட், இது டிஸ்கவுண்ட். ஓகே, இப்போ நம்ம செல்லிங் ப்ரைஸ் எடுத்துக்கிறேன், அதில் டிஸ்கவுண்ட் எவ்வளோ இருக்குது? 10% இருக்குது. சரியா? அந்த 10% நான் மைனஸ் பண்ணிடுறேன். அப்போ எவ்வளோக்கு விற்கிறாரு? 720 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். ஆக்சுவலி இதுதான் ரியல் செல்லிங் ப்ரைஸ், அவர் கையில் வரக்கூடிய இது. அது வந்து மார்க்கெட் ப்ரைஸ்னு சொல்லலாம். இப்போது நமக்கு என்ன தேவைன்னா, அவர் இந்த 720 ரூபாயில் 20% லாபம் வருது. அப்போ 720 அப்படின்றது 120%, அதாவது 100% காஸ்ட் ப்ரைஸ், ப்ராஃபிட் ஒரு 20. 120. இப்போ நமக்கு என்ன தேவை? அடக்க விலை. அடக்க விலைனாலே 100ல் மல்டிப்ளை பண்ணுறோம். 6, ஸோ 6 × 100 600. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மென்டல் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஈக்குவேஷன் அந்த மாதிரி போடணும், இந்த மாதிரி போடணும், எந்த கற்பனையும் இல்லாமல் கொஷினில் ஆன்சர்லேருந்து போடுற மெத்தடுக்கு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இது 25 ஈஸியாக எடுக்கலாம். ப்ளஸ் கொஞ்சம் மைண்டை அப்ளை பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதிலலாம் வந்து சாலிடாக 25 மார்க் உங்களுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கலாம். ஓகே, மறுபடியும் நெக்ஸ்ட் டெஸ்ட்டு கொஷின் டிஸ்கஷனில் பார்ப்போம். தேங்க்யூ.